Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ரயில்வே ஜெனரல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் சில முக்கியமான டாப்பிக்கிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ NTPC எக்ஸாமுக்காக இருக்கட்டும், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், ALPயாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்கீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதிலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே வாங்க பார்க்கலாம். Which device is used in submarine to see things above the level of the sea? கடலுக்கு மேலே இருக்க மட்டத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? கடல் அடியில் என்ன பெரிஸ்கோப், இதை வச்சு மூலியமாக தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு, which instrument is used to measure the atmospheric pressure? ப்ரெஷரை செக் பண்ணக்கூடியது என்ன? பாரோமீட்டர். ஓகேவா? இப்போ இது ரிலேட்டடானது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து லாக்டோமீட்டர் வந்து இப்போ பாலில் வந்து வாட்டர் எவ்வளோ சேர்த்துருக்காங்கட்ட கண்டுபிடிக்கிறது லாக்டோமீட்டர். மில்கோடைய அதை கண்டுபிடிக்கிறது. டென்சிட்டின்னு சொல்லலாம், பியூரிட்டி ஆஃப் வாட்ரு, அது எவ்வளோ தூரம், அதாவது மில்கோட பியூரிட்டியை செக் பண்ணக்கூடியதுன்றது வரும். அதெல்லாம் பார்க்கலாம். இதில் இன்னொன்று பாராமீட்டர். இந்த பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்டிடியூடு, ஹைட்டு. இப்போ ஆல்டிடியூடு உயரமான, இப்போ ஏரோப்ளேன் இருக்குது, பறக்குது இல்லையா ரொம்ப தூரத்தில், அந்த மாதிரி இதெல்லாமே மெஷர் பண்ணக்கூடியதுக்கு தான் இது வருது. ஹைட்டு, ரொம்ப உயரமான எவ்வளோ தூரத்தில் ஃப்ளைட் பறக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பாராமீட்டரு. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று மெர்க்குரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று மெர்க்குரி பயன்படுத்துவாங்க, மெர்க்குரி. இன்னொன்று வந்து அனோராய்டு. இந்த 2 இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இதில் அவ்வளோ தூரம் கேட்க மாட்டாங்க, பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின் எல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு லாக்டோமீட்டர் நம்ம பார்த்துட்டோம். பாலோடைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ கலந்துருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறது. தெர்மோமீட்டர் உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர். தெர்மோமீட்டர் வந்து டெம்பரேச்சர், உடலோட அந்த டெம்பரேச்சர் இல்லையா நார்மலாக, அதை மெஷர் பண்ணக்கூடியது டெம்பரேச்சரு. அப்புறம் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணக்கூடியது. அது எல்லாத்தையும் வோல்ட் மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வோல்ட் மீட்டர், கரண்ட் மீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் அண்ட் ஓம் மீட்டர். இந்த 3 சேர்ந்தது தான் மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, then next, which device is used to see the sun? சன்னை பார்க்கக்கூடிய டிவைஸ் என்ன? இது வந்து ஹெலிஸ்கோபிக். ஓகேவா? இதுதான், இதை போட்டு தான் பயன்படுத்தி தான் பார்ப்பாங்க. டெலிஸ்கோபிக். இதுவுமே ஹைட்டில் இருக்குது டிவைஸு, ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்கு இல்லையா, அதை பார்க்குறது. Next, which of the following is used to detect current circuit? அதாவது current in the circuit. சர்க்கியூட்டில் ஓடிக்கிறது வந்து என்ன? கால்வனோமீட்டர் வச்சு நம்ம பார்க்கக்கூடியது. இந்த டிடெக்ட் பண்ணக்கூடிய கரண்டோடைய சர்க்கியூட்டை பார்க்கக்கூடியது வந்து கால்வனோமீட்டர். The instrument used to determine the rotation speed of shaft. இது டக்னோமீட்டர். இது என்னன்னா, இப்போ ஆர்பிஎம், ஒரு மோட்டார் ஓடுது இல்லையா, ஆர்பிஎம்ல சுற்றுது இல்லையா, அதுதான் நம்ம சொல்லக்கூடியதான். நம்ம ஆர்பிஎம் சொல்லுவோம். இந்த இது ஆர்பிஎம், அதாவது ரொட்டேஷன் பெர் மினிட் தான் ஆர்பிஎம் நம்ம சொல்லக்கூடியது. அது இன்ஜினில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் மெரைன், ஏரோப்ளேனு, ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜின்லாம் இருக்கும். அது எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டில் ஷிஃப்ட்டு, இந்த ஷாஃப்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்றதை மெஷர் பண்ணக்கூடியது. The next, odometer is an instrument which is used in the motor vehicle for measuring. இந்த ஓடோமீட்டர் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஓடோமீட்டர் எதுக்குன்னா, வண்டியோட எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது. டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வண்டியில், 2 வீலரில் இருக்கும், 4 வீலர் எல்லாத்துலேயும் இருக்கும், காரு, பஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த இதை மெஷர் பண்ணக்கூடியது இந்த ஓடோமீட்டர். இந்த ரயில்வே பொறுத்தளவு 2 மாதிரி கேட்பாங்க. டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் டேரெக்டாக கொடுத்துட்டு இது எதை வச்சு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க உல்ட்டாவும் கேட்பாங்க.
அப்போ நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது எப்படின்றது கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த இது 2 சைட்லேருந்து அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, கவனமாக கையாளணும். இது பாருங்கள், குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ஏஎல்பிலையும் கேட்டிருக்காங்க. டெக்னோமீட்டர் நம்ம முன்னாடியே பார்த்தது இது ஆர்பிஎம், அதே தான். ஓகேவா? இது பாருங்கள், ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியிலே கேட்டிருக்காங்க கொஸ்டின். வாட் இஸ் த ஃபால்ஸ் அபவுட் த ரிக்டர் ஸ்கேல் இது என்னன்னா எர்த்துக்குவிக்கு வருது இல்லையா, அதை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேல் தான் இது. இதை பற்றி இது தவறானது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. இந்த சார்லஸ் ரிச்சர்ட் தான் அவருடைய நேம் கண்டுபிடிச்சவர், டெவலப் பண்ணவர். அது எந்த வருடம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது லாகர்திம் ஸ்கேலில் இருக்கும். சிஸ்மோமீட்டர் இதை மெஷர் பண்ணக்கூடியது சிஸ்மோமீட்டர். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் 8லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது இல்லையா ரிச்சர் ஸ்கேலில் பார்க்கும்போது இதை லைட் எர்த்குவிக்னு சொல்லியிருக்கு. பட் ஆனால் அது கிடையாது. இதுதான் இங்கே தவறானது. இந்த ஒன்று தான் தவறானது. பட் ஆனால் அது என்னன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணும், பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். டிஸ்ட்ராக்டிவ் எர்த்குவிக்கு ரொம்ப பெரிய ஆபத்தானது. 8லேருந்து 9 இதில் காட்டுற போது மேக்னிடியூடில் இருந்துச்சுன்னா ஆபத்தானது. அதுதான் இதோடது. அந்த ஒன்று லாஸ்ட் ஒன்று தான் தவறானது. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட் இது முக்கியமானது. இது 1 செகண்ட் ஹேங் ஆகுது. இதில் டென்சிட்டி ஆஃப் லிக்யூடை பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் ஹைட்ரோமீட்டர் தான். ஹைட்ரோமீட்டர். இப்போ இதில் முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைட்ரோமீட்டர் என்ன ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு தெரிஞ்சிச்சு. இந்த இதில் டென்சிட்டி ஆஃப் லிக்யூடோட இது ஹைட்ரோமீட்டர். சரி, இப்போ இங்கே இருக்க ஃபாத்மோமீட்டர் இது என்ன, இதை தெரிஞ்சுக்கணும் நமக்கு. இது டெப்த் ஆஃப் வாட்டர். ஃபாத்மோமீட்டர் வந்து டெப்த் ஆஃப் வாட்டரில் இருக்கக்கூடியது. வாட்டரில் அதாவது சவுண்டு வேவ் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. எவ்வளோ இதில் இருந்து சவுண்டு வருதுன்றதை டிஃபைன் பண்ணக்கூடியது டெப்த் ஆஃப் சவுண்டு. ஓகே, அந்த உள்ள வரக்கூடியது. ஹைக்ரோமீட்டர் இது ஹியூமிடிட்டி. கிரோ ஓகே. ஹைக்ரோ வந்து ஹியூமிடிட்டி ஆஃப் ஏரில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது ஹைக்ரோமீட்டர். அதே மாதிரி இது வந்து ஹைஸ்போமீட்டர் அது வந்து ஹைட்டு தான். இதுவும் ஒரு ஹைட்டோடையது, எவ்வளோ ஹைட்டு அப்படின்ற மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஹைட்டு. இப்போ இதில் இது தெரியணும். ஹைட்ரோமீட்டர்ன்றது டென்சிட்டி ஆஃப் லிக்யூடை பற்றி தெரிஞ்சது. ஃபேத்தான்றது வந்து நம்ம சவுண்டு வேவ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டெப்த்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கீழே நடக்கக்கூடியதில் மெஷர் பண்ணக்கூடியது. இந்த இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்டிபிசி கேட்டது இப்படி தான் கேட்கும். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு இது ஃபார் டிஸ்கவரிங் த திங் இன் வாட்டர் கீழே இருக்கிறது திங்ஸ் இன் வாட்டரில் வந்து இதில் இருக்கக்கூடியது வந்து சோனார் தான். இந்த சோனாரில் இதில் இன்னொன்றுமே இந்த சோனாரோட அப்ரிவேஷன் சில நேரம் கேட்பாங்க, அதை நீங்கள் பார்க்கணும். சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகே, இதுதான் மெயினாக இது தெரிஞ்சு. இதெல்லாம் சப்மரைன்னு சொல்லுவாங்க, அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு எக்கோலொகேஷன் இன் ஷிப் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங். இது வந்து கீழே எக்கோலொகேஷன் கீழே உள்ளது டெப்த் ஆஃப் வாட்டரில் தான் இதுவும் யூஸ் பண்ணக்கூடியது. எக்கோலொகேஷன் உள்ளது. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் த டென்சிட்டி ஆஃப் மில்க். நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடியே பார்த்துட்டு தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாக்டோமீட்டர். ஓகே, அது டெம்பரேச்சர் உள்ளது. ஹைட்ரோ டென்சிட்டி பாரோ இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீவியஸில். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு சரியானது லாக்டோமீட்டர். ஓகே, வோல்டோமீட்டர் இஸ் யூஸ்ட் மெஷரிங். வோல்டோமீட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வோல்டேஜ் தான். வோல்டோமீட்டர் வந்து வோல்டேஜ் நார்மலானது தான்.
which instrument is used for measuring the distance traveled by vehicle? இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, இது ஓடோமீட்டர். இப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் பாருங்கள், 2 கொஸ்டின் ஒரே இதில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற வந்து ஓடோமீட்டரை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. அதே வருடத்துலேயே வேறு ஷிஃப்ட்டில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு, அப்படியே உள்டாக மாற்றிக்கிட்டோம். இப்படி தான் கேட்பாங்க. இது நல்லா நீங்கள் மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும். which is used for measuring the speed of motor? அது இந்த இதில் நல்லா இருங்க, மோட்டரோடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது ஸ்பீடோமீட்டர் மோட்டார். சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட்டு, which instrument is used to measuring the voltage? வோல்டேஜை வோல்ட்மீட்டர். ஓகே, 2 செட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.